வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சொன்னேன், உங்கள் பிரெயின் வேற எங்கேயாவது போயிருச்சு அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வேற லெவலில் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி நிறைய பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடியோஸ் தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். சரிங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேசிசம் அடிப்படையாக வச்சு ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிருமா? சரிங்களா, உனக்கு எவ்வளோ நேரம் அந்த ஷூ வச்சுருப்ப? அந்த பேரை கவனிச்சிங்களா? அந்த பையனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா கறி மாதிரி இருக்கும், அதனால கரிகாலன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. நம்ம ஆட்களோட பிரெயினை பார்த்தீங்களா? சரி, திரும்ப வந்து என் காலை நட்டு வச்சு விடு. சரி வச்சு விடுறேன். அப்படிதான் வடி வடி. சித்தப்பா என்ன பண்றான்? வேலை வாங்கிட மாட்டா தெரியுமா? ஒழுங்கா காலை நட்டை மட்டும் வச்சு விடுறா. இப்ப உங்க அப்பா மட்டும் இருந்தானா அவனை எப்பயே வச்சு போட்டுட்டு இருப்பான். சார், உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். பையனா? ரொம்ப நன்றி டாக்டர். அவனே பையன் மாதிரி இருக்கான், அவனுக்கு ஒரு பையனா? கருப்பா இருப்பா சார். கருப்பா இருக்குமா? அப்படியாப்பட்ட புள்ளை எனக்கு தேவையில்ல டாக்டர், நீங்களே வச்சு போட்டுருங்க. அதெல்லாம் எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். இப்ப கருப்பா இருந்தா அவங்க புள்ளை இல்லாம ஆயிடுமா? அப்பனா நீங்க சாவடிக்க மாட்டீங்க. எனக்கு பொண்டாட்டியே வேணாம், புள்ளையே வேணாம், நான் எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. பிள்ளை கருப்பா பிறந்துட்டு அப்படிங்கிறதுக்காக பிள்ளைய கொன்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த அளவுக்கு வந்து கருப்பா இருந்தா ஹேட் பண்ணிட்டு இருக்காங்களா? எனக்கு சத்தியமா தெரியல. அதாவது அம்மா பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். பிள்ளை கருப்பா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சற்று நேரம் கழித்து என்னடா பண்றீங்க? சித்தப்பா திறக்கவே மாட்டாரு, நம்மளே திறப்போம். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்ல ஒரு விஷயம் எனக்கு புரியல. இது யாரையும் நான் வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த வீடியோவில் அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, கருப்பாக இருக்கிறவங்கள வந்து எல்லாரும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருக்கிற எல்லாருமே கருப்பாக தான் இருக்கான். ஆனால் இன்னொருத்த மூஞ்சில் கரியெல்லாம் அப்பி அவன் ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. வாடா. ஐயோ சி, எங்க அப்பா அம்மாவே அங்கிருந்து பேச்சுல உனக்கு யாரெல்லாம் சாவடின்னு ஏன்னா வந்ததும் வராதுமா அப்படி பேசுற. பின்ன இப்படி கருப்பா வந்து தொலைச்சிக்கிறியே. நான் அப்படி கருப்பா பிறந்தனா நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் என்ன பேச்சு தள்ளுறா? சித்தப்பா சித்தப்பா பாப்பா, உண்மையிலே இந்த கறி வீட்டுல வச்சிருக்கீங்க? சித்தப்பா, நீங்களாவது அண்ணன் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சித்தப்பா. நான் உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிறேன். சி வாயமுறை புறம்போக்கு நாய். டேய், அவனை வீட்டை விட்டு தொத்ததுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை ஒழிச்சு தொல்ல மாட்டேங்குது. மூஞ்ச பார்த்து வாமிட்டே வருதான் அந்த பையனுக்கு. ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் இதுக்கு மேலே பார்க்க வேணாம், என்னால் முடியல. ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து கருப்பாக இருக்கிறதுனால கொன்றணும், இல்லைனா கருப்பாக இருக்கிறது அசிங்கம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டு செத்து போயிடணும், வீட்டை விட்டு விரட்டி விட்டுறணும், அந்த அளவுக்குலாம் இங்கே யாருமே ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எல்லாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. குள்ளமாக இருந்தால் பண்ணுவாங்க, குண்டாக இருந்தால் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும், ஒல்லியாக இருந்தால் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வந்து ரொம்ப கேவலமாக காமிச்ச மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதாவது மேலும் இவங்க பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறவங்கள வந்து மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தின மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து கருப்பாக இருந்தால் நீ தீண்டத்தகாதவன், உன்னை வந்து கொன்றணும், நீ எங்கள் கூட இருந்தால் தற்கொலை பண்ணிப்பேன், அந்த அளவுக்குலாம் யாரும் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படி இந்த சொசைட்டியில் கருப்பாக இருந்தாலோ இல்லைனா குள்ளமாக இருந்தாலோ குண்டாக இருக்கிறதோ அசிங்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையில் தான் பிரச்சனை. நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள், சரிங்களா? மனுஷனுக்கு தேவை நல்ல குணம் தான். அதாவது அழகோ கருப்போ வெள்ளையோ எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது கடவுள் கொடுக்கறது. நம்ம இந்த உடம்பு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரி, அடுத்த வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரேபிடோ டிரைவருக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் இப்போ சண்டைலாம் நடக்குது. அதை மையப்படுத்தி ஒரு கான்செப்ட் எழுதிடுறாங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ரேபிடோல 55 ரூபாய் தான் போட்டுக்குது, நீங்க 100 ரூபாய் சொல்றீங்க. ஓ அப்படியா? சரி, நீ ரேபிடோல போவோம். ஆட்டோண்ணா போலாம்ப்பா. எங்கப்பா போவோம்? பஸ் ஸ்டாண்டு போகலாம். எவ்வளோண்ணா ஆகும்? 100 ரூபாய்ப்பா தம்பி. நானா ரேபிடோல 55 ரூபாய் தான் காட்டுது, நீங்க நானா 100 ரூபாய். ஓ அப்படியா? சரி, நீ ரேபிடோல போவோம். அது என்ன உங்களுக்கு இவ்வளோ கோவலாம் வரக்கூடாதுண்ணா. போவோம்மா, இது எங்களோட வழி தம்பி. நீ அந்த 55 ரூபாவை தான் பாக்குற, ஆனா அந்த 100 ரூபாய் பின்னாடி இருக்கிற இந்த வாழ்க்கை நீ பாக்கல. காலையில வேலைக்கு கிளம்பும் போது சீக்கிரம் வந்துருக்கோட முகமும், சாயங்காலம் வரும்போது சாப்பிட அரிசியும் காய்கறியும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்ற மனைவியோட முகமும் ஒரு நாள் வந்து போகும்பா. அப்புறம் மாசம் வந்தா
இஎம்ஐ, ரோட் டேக்ஸு, பெட்ரோல் செலவு, இன்சூரன்ஸு, லொசுக்குன்னு இது இல்லாமல் சுமந்து தான் ஆட்டோக்காரன் ஒரு நாள் ஆட்டோ ஓட்டுறோம். நீங்கள் ஒன்றா அந்த ரேபிட்டோவில் 50 ரூபாய் சேமிக்கலாம். ஆனால் எங்களை மாரி ஆட்டோக்காரோட வாழ்க்கையே நீங்கள் அதிகம் சொல்கிற அந்த 5 10 நம்பி தான் இருக்குது. கஷ்டப்பட்டு வயிற்று ஆட்டோ ஓட்டுற ஆட்டோக்காரன் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக காசு வாங்கி இந்த உலகத்தோட அப்பானியாவை பார்த்து கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 100 ரூபா சொல்கிறாரு. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 55 ரூபா வருது. உடனே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, எனக்கு காய்கறியெல்லாம் வாங்கணும், எங்களுக்கு அவ்வளோ செலவு இருக்குது, நீங்கள் கொடுக்குற 50 ரூபாவில் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொல்கிறார். சூப்பர், நீங்கள் பொழைக்கணும், நீங்கள் ஆட்டோ ஓட்டினா தான் பொழைக்க முடியும். சூப்பர். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ ஒருத்தன் ஆட்டோவில் ஏற வராமல அவன் என்ன கோடீஸ்வரனாக இருப்பானா? அவனும் கஷ்டப்பட்டவனா இருக்க போய் தானே அவன் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கான். ரேபிடோ ஒருத்தன் ஓட்டுறான்ல, அவன் ரேபிடோ ஓட்டுறான்னா அவன் என்ன கோடீஸ்வரன், கோடியாக சேர்த்து வச்சவனா ரேபிடோ ஓட்டுவான்? காலேஜ் படிக்கிற பையன் ஃபீஸ் கட்டுறதுக்காக ரேபிடோ ஓட்டுவான். தன்னுடைய பொழைப்பு நடத்த வழி இல்லாமல் நல்ல வேலைக்கு போகாதவன் தான் ரேபிடோ ஓட்டுவான். அவனும் கோடீஸ்வரனா இருக்க மாட்டான். இப்போ வந்து அவன் சிங்கிளாக போகிறான், ஒரு ஆள் போகிறவன் 55 ரூபா ரேபிடோ கொடுத்து ரேபிடோவில் போகிறது நல்லதா, ஆட்டோவில் 100 ரூபா கொடுத்து போகிறது நல்லதா? எனக்கு சத்தியமாக புரியல. எதுக்கு இது ஒரு டிபேட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க? இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ரேபிடோ வர்றதுனால ஆட்டோ டிரைவர்ஸோட வாழ்வாதாரமாக பாதிக்குது அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஷா வண்டின்னு அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆட்டோ வந்ததுனால அந்த ஒரு இதுவே காணாமல் போயிடுச்சு. அதனால அதுக்கு காரணம் ஆட்டோ டிரைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே ரேபிடோ ஓட்டுறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், ஆட்டோ ஓட்டுறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அது ரெண்டுலேயும் போகிறாமல அவனும் கஷ்டப்படுறவன் தான். அவன் கார் வச்சுக்கிட்டு அவன் வந்து ஆட்டோவில் ஏறி போகிறதில்ல, ரேபிடோவில் ஏறி போகிறதில்ல. அவனும் காசு இல்லாமல் தான் ரேபிடோ ஆட்டோவில் போகிறான். சரிங்களா, எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். இது ஆட்டோ டிரைவர்ஸுக்காக எடுத்த மாதிரி இருக்குது. ரேபிடோ டிரைவர்ஸ் என்ன வேணா கோடியாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டா ரேபிடோ ஓட்டிகிட்டு இருக்கான். அவனும் 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா, ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா கிடைக்காதா அப்படின்னு தான் ஓட்டிருவான். என்ன கான்செப்ட் எனக்கு சத்தியமாக தெரில.